ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கர்நாடகாவோட தேர்தல் வந்து ஜோதிட கணிப்பு தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கணிப்பு ஜோதிடர் சச்சின் மல்ஹோத்ராவின் கணக்கீடுகள் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் கணிப்பு அமைந்துள்ளது. தமிழ் சமயம் இது தொடர்பாக எந்த உரிமையும் கோரவில்லை. தேர்தல் என்பது வந்து பார்த்திங்கன்னா மக்களின் முடிவே, ஜோதிட முடிவு கிடையாது. நாம் தேர்தல் நடந்து அதற்கான முடிவுகள் வெளியிடும் வரை காத்திருப்போம். கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் 2023 வெற்றி யாருக்கு? ஜோதிட கணிப்பு பாஜக மீண்டும் வெற்றி பெறுமா? காங்கிரஸ் ஜேடிஎஸ் வாய்ப்பு எப்படி? கர்நாடகா தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பதை கர்நாடகா தேர்தல் நடக்கும் நாளில் உள்ள கிரக நிலையின் அடிப்படையில் யார் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்பதை இந்த பதிவில் விரிவாக நாம் பார்க்கலாங்க. கர்நாடகா சட்டசபை தேர்தல் 2023 முடிவுகள் வியக்க வைக்கும் விதத்தில் இருக்கும் என ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன. இதில் ஆளும் பாஜக மீண்டும் ஆட்சி தொடருமா, இல்லை காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றுமா, ஜேடிஎஸ் ஆட்சியை அமைப்பதற்கான ராஜதந்திரியாக செயல்படுமா என பல்வேறு விஷயங்கள் கர்நாடக மக்களிடையே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், யார் ஆட்சியை பிடிக்க முக்கிய காரணமாக அமைவார் என்பது ஜோதிட கணிப்புகளை இங்கு பார்ப்போம். கர்நாடகா சட்டப்பேரவையில் மூன்றாவது பெரிய கட்சியான ஜேடிஎஸ் கட்சியின் தலைவரான குமாரசாமி 1959 டிசம்பர் 16 மாலை பிறந்தார். இவருக்கு மிதுன ராசி. குமாரசாமியின் தந்தை தேவகவுடா ஜூன் 1996 முதல் ஏப்ரல் 1997 வரை இந்தியாவின் பிரதமராக இருந்தார். குமாரசாமிக்கு 2 முறை கர்நாடக முதல்வராக பதவி பாக்கியம் கிடைத்தது. ஆனால் அரசியல் பிரச்சனைகளால் அவரால் ஒரு முறை கூட 5 வருடம் ஆட்சி செய்யும் அதிர்ஷ்டம் இல்லாமல் போனது. இவரின் ஜாதகத்தில் மிதுன ராசியில் சந்திரன் அமைந்தது. அவரின் தொழில் சாஸ்திரமான 10வதில் கேது அமர்ந்திருக்கிறார். 6ல் குரு எதிரிகளை வெல்லக்கூடிய இடத்தில் சுபகிரகமான குரு அமர்ந்துள்ளார். இருப்பினும் இவருக்கு கேது தசை குரு புக்தி நடக்கிறது. அதனால் பெரிய அளவில் சாதகமான விஷயம் நடப்பதாக இருக்காது. எடியூரப்பாக ஜாதகம் தேர்தல் வெற்றி யோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பிப்ரவரி 27, 1943 அன்று கர்நாடகா மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் அதிகாலை 2:35 மணிக்கு எடியூரப்பா பிறந்துள்ளார். இவருக்கு தனுஷ் லக்கினம் விருச்சகம் ராசி. 80 வயதான எடியூரப்பா 2008 முதல் முறையாக கர்நாடக முதல்வராக பதவியேற்றார். ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகளால் 2011 ராஜினாமா செய்தார். செவ்வாய் கிரகத்தின் மகா தசையில் இருக்கும் எடியூரப்பா தற்போது லிங்கைய சமூகத்தில் ஆதரவும் கர்நாடகாவில் மிகவும் பிரபலமான பாஜக தலைவர்களில் முக்கியமானவர்களாக உள்ளார். விருச்சிக ராசியான எடியூரப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ல் அதிர்ஷ்டம் சனி அமர்ந்துள்ளார். குருவுக்கு 6ல் அமர்ந்துள்ளார். இதனால் இவருக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெற பல தடைகள் சந்திக்க வேண்டியுள்ளது இருக்குது. இவருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவுன்னு தாங்க சொல்லலாம். பசவராஜ் பொம்மை தற்போதைய கர்நாடக முதல்வர் ஜாதகம். பசவராஜ் பொம்மை 1960 ஜனவரி 28 கர்நாடகா மாநிலம் இப்பள்ளியில் மதியம் 12:06 மணிக்கு பிறந்தார். தற்போது கர்நாடக முதல்வராக உள்ளார். இவரின் தந்தை SR பொம்மை இறுதியில் சில காலம் அம்மாநில முதல்வராக இருந்தார். பொம்மைன்றது வந்து அவரோட நேம்ங்க. பசவராஜ் பொம்மைக்கு மேலும் லக்கணம் மகராசி, சூரியன் சந்திரன் மற்றும் புதன் ஆகியோர் மகர ராசியிலும், சுக்கிரன் சனி செவ்வாய் குரு ஆகியோர் தனுசு ராசியிலும், ராகு கன்னியிலும், கேது மீனத்திலும் என சந்திரியுள்ளனர். பசுவராஜ் பொம்மையின் ஜாதகத்தில் சனி செவ்வாய் வியாழம் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை அவரது சந்தையின் செல்வாக்கை காட்டுகிறது. 10ஆம் 16வது லாபம் வீடுகளில் சனி இருந்தபோது 2008 முதல் 2013 வரை பாஜக மாநில அரசில் அமைச்சராக இருந்தால். அவருக்கு தற்போது ராசி 2ல் சனி இருப்பதோடு சனியின் தாசாவாகவும் நடக்கிறது. செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேசம் லக்கணமாக அமைந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக முதல்வர் அவருக்கான யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர்களோட ஜாதகத்தை வச்சு பார்த்தோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். 13ஆம் தேதி இதற்கான முடிவுகள் எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.